அஸ்ஸலாமு அலைக்கும். கல்வி நிறுவனங்களில் சாதி பெயர்களை நீக்க முடியுமா? தமிழக அரசுக்கு உயர் நீதிமன்றம் கேள்வி. சென்னை அரசால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிறுவனங்களில் சாதி பெயர்களை நீக்க முடியுமா என்பதற்கு தமிழக அரசு விளக்கமளிக்க சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாலைகள், தெருக்களுக்கு சூட்டப்படும் பெயர்களில் இருந்து சாதிய அடையாளங்கள் நீக்கப்பட்டதை சுட்டி காட்டியிருக்கும் உயர்நீதிமன்றம் கல்வி நிறுவனங்களிலும் அத்தகைய முற்போக்கான மாற்றத்தை ஏற்படுத்த பரிந்துரைத்துள்ளது. தென்னிந்தியா சங்குந்த மகாஜன சங்க தேர்தல் தொடர்பான சர்ச்சை குறித்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு நீதிபதி டி. பரத சக்கரவர்த்தி முன்பு இன்று பிப்ரவரி 20 விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி டி. பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளதாவது: பள்ளிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் சாதி பெயர்கள் பயன்படுத்தப்படுவது குறித்து அரசு விரிவான விளக்கமளிக்க வேண்டும். மாணவர்களிடையேயான சாதி பாகுபாடு சர்ச்சையான விவகாரத்தில் அரசு ஒரு நபர் ஆணையம் அமைத்துள்ள நிலையில் அந்த ஆணையத்தின் அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளது. மேலும் தெரு பெயர்களில் சாதி பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருப்பின் பெயரில் இருக்கும் சாதியை நீக்கிவிட்டு முதன்மை பெயரை மட்டும் தெருக்களுக்கு சூட்ட அரசு தீர்மானித்திருந்தது. அதன் அடிப்படையில் இப்போது தனிநபர்களின் பெயரில் உள்ள தெருக்களுக்கு அந்த பெயர்களின் சாதி பெயர்கள் நீக்கப்பட்டு முதன்மை பெயரால் மட்டுமே அழைக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட ஜாதி பெயர்களை சுட்டிக்கொண்டு செயல்படும் சங்கங்களில் அவற்றின் கல்வி நிறுவனங்களில் மேல் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தோர் மட்டுமே சேர்ந்து கொள்ள அனுமதிக்கப்படுவது குறித்தும் அரசு விளக்கமளிக்க வேண்டும். அரசமைப்பின் குறிக்கோளான சாதிகளற்ற சமூகம் என்ற நிலையை அடையவே சாதி பெயர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அதேபோல விளிம்பு நிலை மக்களை மேம்படுத்தவும் பாகுபாடுகளை களையவும் இட ஒதுக்கீடு வழங்கவும் தான் சாதி பெயர்கள் பயன்படுத்தப்படலாம். சாதி பாகுபாடு பெற்றோர்களின் கண்களை கூட மறைக்கிறது. இதனால் அவர்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை கொல்லவும் தயக்கம் காட்டுவதில்லை என்பதையும் சமூகத்தில் பார்க்க முடிகிறது என்றார். நான் படித்திருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும்.